ஆமென். காட் bless யூ. எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய தேவ சமாதானம் உண்டாகணுன்றது என்னுடைய பெரிய ஜெபம். நான் கர்த்தரிடத்துல, இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச வந்திருக்கேன். பாருங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்படியெனில் மனுஷர்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். நான் இன்னைக்கு பேச போறது கடைசி நாட்களில் மனுஷன் எப்படி இருப்பான்னா, பரிசுத்தம் இல்லாதவனா இருப்பான், நன்றி இல்லாதவனா இருப்பான் நான் சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாதவனா இருப்பான். பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம், நம்முடைய இதயம் இருக்கு பாருங்க, தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது என்னன்னா, நம்முடைய பார்வையில, நம்ம பேச்சுல, நம்ம சுபாவத்துல நல்லது செய்யறோம் பாருங்க, நல்லா யோசிக்கிறோம் பாருங்க, நல்லதை பேசவும் நல்லதை சிந்திக்கவும் செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. பொய் சொல்றோம், அது ஒரு அசுத்தம். அது மட்டுமா, ஏமாத்துறோம், அது ஒரு அசுத்தம். அது மட்டுமா, ஸ்தோத்திரம், தவறான காரியங்களை, கெட்ட வார்த்தைகளை பேசுறோம். வாயில, இந்த வாயில சாப்பிடுறோம், இதே வாயில மத்தவங்களை சபிக்கிறோம், இதே வாயில மத்தவங்களுக்கு நல்ல புத்திகளை சொல்றோம். இந்த வாய் எதையெல்லாம் செய்து பாருங்களேன். எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் செய்யும். இந்த நாக்கை வச்சு ஒருத்தரை கொளுத்தி கூட போடலாம். கெட்ட வார்த்தைகளை பேசுறோம், பரிசுத்தமில்லாத வார்த்தைகள். சில பேர் என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, அவ்வளவு வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேச மாட்டாங்க. பரிசுத்தம் நம்முடைய வாயில பிறக்கணுங்க. பரிசுத்தமான வார்த்தை நம்முடைய வாயில பிறக்கணும்ல. அது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் குடிக்காரங்களா மாறி போயிருக்காங்க, பீடி குடிக்கிறவங்களா மாறி போயிருக்காங்க. அது கெடுதல்னு தெரியும், அது அசுத்தம்னு தெரியும். ஆன்ஸ், பான்பராக்கு, ஸ்தோத்திரம், இப்படி தவறான காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜீவியம். இன்னும் நிறைய பேர் சொன்ன தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொள்வது, தவறான பாதையில் நடப்பது, விபச்சாரம் அல்லது வேசித்தனம் பண்ணுவது, பரிசுத்தம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஸ்தோத்திரம் இழிவான காரியம், அசுத்தமான காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தமான தேவன், நீங்க பரிசுத்தமா இருக்க அவர் விரும்புறாரு. அவர் பரிசுத்தமா தான் உங்களை படைச்சார். நம்ம பிறக்கும் போது யாரும் பாவிகளாவோ குடிக்காரர்களாவோ தவறான கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ பிறக்கல. பிறக்கும் போது நல்லதான் பிறந்தோம். நல்லதையும் கெட்டதையும் சூஸ் பண்ணிக்கிறத கடவுள் நம்ம கையில கொடுத்தாரு. ஆனா நம்ம கெட்டதை சூஸ் பண்ணிக்கிட்டோம், நல்லதை விட்டுட்டோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசுத்தத்தை நாம் தான் தேடி அடைய வேண்டும். பாவம் நம்மை தேடி வரும், அசுத்தம் நம்மை தேடி வரும். உங்க ஊர்ல எல்லாம் கீரை வைக்கிற தாத்தா பாட்டி வருவாங்க, காய்கறி விற்கிற வண்டிகள் வரும், சாராயம் விற்கிற வண்டி உங்க வீடு தேடி வந்திருக்கா? பீர் பிராந்தி விற்கிற வண்டி உங்க வீடை தேடி வந்திருக்கா? வரல. ஆனா அதை நாம் தேடி போவோம். காய்கறி நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம், ஆனா அது நம்மளை தேடி வரும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசுத்தத்தை நம்ம கிட்ட தேடி வரும்போது நல்லது நம்ம கிட்ட இருக்கு, அதை அடைய செய்யுங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க தாங்க, நீங்க எல்லாம் யாரும் கெட்டவங்க இல்லை, நீங்க எல்லாம் பரிசுத்தமா தான் இருந்தீங்க. நீங்க குடிக்காதவங்களா இருந்தீங்க, பொய் பேசாதவங்களா இருந்தீங்க, நல்ல சுபாவம் உடையவங்களா இருந்தீங்க. யாரோ உங்களை கெடுத்துட்டாங்க, எங்கேயோ அதை கத்துக்கிட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது ரொம்ப அவசியம். நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கடவுள்கிட்ட போனா கூட பரிசுத்தம் வேணும்.
நீங்க எந்த மதத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் பாருங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனோம், இல்ல வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனா குளிச்சுட்டு போவாங்க. அது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடாது கடவுளுடைய சமூகத்தில். அதே போல மேலகிற சரித்தை கழுவிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய பேருடைய துர்நாற்றத்தை, அசுத்தத்தை எப்படி மாற்றுவது? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு பைபிள வாசிக்கிறோம். உங்களுக்கு நல்ல குணம் வேணுமா? பரிசுத்தமான ஜீவியம் வேணுமா? நல்லதை யோசிக்கணுமா? யோசிக்கிறபடியே நம்ம வாழ கற்றுக்கொள்ளணுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த வேதத்துல வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகணும்னா இந்த வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் நமக்கு தேவை. வேத வசனத்தை வாசியுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுங்கள். அப்பொழுது பரிசுத்தம் தானாக உங்களிடத்திலே வரும். அவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார். விட முடியாத பாவம் உங்ககிட்ட இருக்கா? செய்யக்கூடாத பாவங்கள் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, இந்த பாவத்துல என்னால விடுதலை ஆக முடியல, நீங்க வேதனைப்படுறீங்களா? இந்த தப்பை, இந்த அசுத்தத்தை நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்யற நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்தத்தை காத்திருக்கிறார். பரிசுத்தத்தினால உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நைட்டு சொல்லுவோம், இனிமே நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கால, அதே தப்பு செய்றீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் சிந்தனையை மாற்ற, உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்த. யாருங்க? இயேசு பரிசுத்த. உங்களையும் அவர் பரிசுத்தப்படுத்துவார். உங்க வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்துவார். இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா பரிசுத்தமாவீங்க. உங்களுக்காக சிந்தின ரத்தம், பலியான ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.